அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளித்து பேசியிருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் குறித்த கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒரு இடத்திலிருந்து யாரோ ஒருவர் போடுகிறார் என்று தங்கம் தென்னரசு பேசியிருந்த நிலையில் திமுக கூட்டணி கணக்குகள் அப்படியே இருக்கும்போது அவர்களுக்குள் இருக்கின்ற பதற்றம் என்பது எதனால் வருகிறது என வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டப்பேரவையில நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரைய இன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்பொழுது அதில் அதிமுகவுடைய கணக்குகள் குறித்தான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், ஆதரவாளர்களுடைய பற்றின கணக்குகளை வேறொருவர் சாணக்கியத்தனமாக வேறொரு இடத்திலிருந்து போட்டுக் கொண்டிருப்பதாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்து தெரிவித்த பொழுது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சிரித்திருந்தார். அவர் சிரித்ததற்கும் அவர் பதில் தெரிவித்தார். பாஜக உறுப்பினர் சிரிப்பதன் மூலமாக பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்ற கருத்தை தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் அவர்கள் பதில் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிய அந்த விவகாரம் தொடர்பாக அவர் சொல்லும் பொழுது, திமுகவிற்கு பயம் ஏற்படுகிறது, பதற்றம் வருகிறது என்ற வகையில் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். அதாவது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து விட்டால் திமுகவுடைய தேர்தல் கணக்குகள் தப்பாகிவிடும் என்ற பதற்றத்தில் இவ்வாறு மற்றவர்கள் கணக்கை பற்றி அமைச்சர் தெரிவிப்பதாக வானதி சீனிவாசன் அமைச்சருக்கு பதிலடியாக அந்த பேட்டியில் பதிலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல எதிரணியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்து விட்டால் தங்களுடைய, அதாவது திமுகவினுடைய தேர்தல் கணக்குகள் அனைத்தும் தவறாகிவிடும் என்ற காரணத்தினால் திமுகவினர் அதிமுக குறித்த அந்த கருத்து தொடர்பான தேர்தல் கணக்கு தொடர்பாக அவர்கள் இந்த கூட்டல் கணித்தல் என்ற கணக்கு விவரங்களை பேசியிருப்பதாக வானதி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கை பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்தனா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்க கணக்கை பத்தி யோசிக்கிறீங்கன்னா, ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம்.